இந்த வீடியோ பார்க்க போறோம்னா இன்ஷாட்டில் ஃபாண்ட்ஸ்லாம் எப்படி ஆட் பண்ணுறது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ஃபாண்ட் ரெண்டு ஃபாண்ட்ஸுமே எப்படிலாம் ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் யூஸ் பண்ணுற எல்லா ஃபாண்ட்டுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ ஜிப் ஃபைலாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜிப் ஃபைலாக கொடுத்துருக்கதை என்ன பண்ணணும்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜிப் ஃபைல் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஜிப் ஃபைல் இந்த மாதிரி தான் இருக்கும். தமிழ் ஃபாண்ட் ஜிப் ஃபைல்னு இருக்கும். ஸோ நான் வந்து அதை கிளிக் பண்ணால் எனக்கு எக்ஸ்ட்ராக் ஆப்ஷன் இந்த மாதிரி காட்டும். ஸோ உங்கள் ஃபோனில் எக்ஸ்ட்ராக்ட் ஆப்ஷன் எப்படி இருக்குமோ ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஃபாண்ட்ஸுமே கிடச்சிடும். ஸோ நான் யூஸ் பண்ண தமிழ் ஃபாண்ட் இங்கிலீஷ் ஃபாண்ட் ரெண்டையுமே தனித்தனி ஜிப்பாக கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை என்ன பண்ணுங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாகவே வந்துடும். ஸோ வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஷாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு வீடியோவில் போயிட்டு நான் நியூன்னு கொடுத்துட்டு ஒரு பிளாங்க் பேஜு கொடுத்துட்டு டெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என் சேனல் நேமை டைப் பண்ணிக்கிட்டேன். டைப் பண்ணிட்டு இதில் ஃபாண்ட் போனீங்கன்னா டிஃபால்ட்டாகவே அவங்க ஒரு 4-5 ஃபாண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரிமைனிங் ஃபாண்ட்ஸ் எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இன்ஷாட்டில். அலைட் மோஷன், கேப்கட் அந்த மாதிரி ஆப்பில் எல்லாத்தையுமே ஒரே டைமில் வந்து செலக்ட் பண்ணி நம்ம வந்து ஆப்பில் ஏற்றிடலாம். பட் இன்ஷாட்டில் அப்படி கிடையாது, ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இதில் எப்படின்னா ஒவ்வொன்றா தான் நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ நம்ம எதை ஆட் பண்ணணும்னு பார்த்து வச்சுக்கணும். ஸோ அப்போ தான் வரிசையாக ஆட் பண்ணிட்டு வரலாம். ஸோ ஆட் பண்ணுறது எப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஒரு செட்டிங் ஆப்ஷன், அப்புறம் ஒரு டவுன்லோட், அப்புறம் ஒரு அப் ஸ்டோர் மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த டவுன்லோடிங் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு என்னென்னா உங்கள் ஃபைலுக்குள்ளே போயிடும். ஸோ ஃபைல்னால் ஃபைல் மேனேஜருக்குள்ளே போவோம். ஸோ அதில் வந்து டவுன்லோடில் நீங்கள் போயிட்டு எங்கே அதை கிடக்கும். ஸோ இதில் வந்து தமிழ் ஃபாண்ட் ஜிப்பில் வந்து எங்களுக்குள்ள எல்லா ஃபாண்ட்ஸுமே கிடக்கும். ஸோ இது என்ன பண்ணால் ஒவ்வொன்றா நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த ஃபாண்ட் வந்துட்டு ஸோ இப்போ நான் ஒரு இங்கிலீஷ் ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ இங்கிலீஷ் ஃபாண்ட் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ஃபாண்ட்டாகவே ஆட் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக ஆட் பண்ண முடியாது. ஸோ இப்படி ஒவ்வொரு ஃபாண்ட்டாக டவுன்லோட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டு ஒரு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செலக்ட் ஆப்ஷன் வந்து உங்களுக்கு ஒன்று தான் காட்டும். ஸோ 2 அப்படிலாம் செலக்ட் பண்ண முடியாது. கம்ப்ளீட்டாக ஒன்று தான் இந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இங்கிலீஷ் ஃபாண்ட் எல்லாமே இப்படி ஆட் பண்ணியாச்சு. ஸோ தமிழ் ஃபாண்ட்டும் சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ நீங்கள் தமிழ் டெக்ஸ்ட் ஏதாவது வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து தமிழ் டெக்ஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நான் வந்து டைப் பண்ணிட்டு திருப்பி ஃபாண்டில் போயிட்டு அதே டவுன்லோடை கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் ஃபாண்ட்டுக்குள்ளே போயிடுறேன். ஸோ தமிழில் போயிட்டு என்ன ஃபாண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ தமிழ் ஃபாண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி என்கிட்ட இருக்க எல்லா தமிழ் ஃபாண்ட்டுமே கீழே கொடுத்துப்பேன். நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தமிழ் ஃபாண்ட்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஃபாண்ட்ஸ் வந்து நீங்கள் இன்ஷாட்டில் ஆட் பண்ண முடியும்.